ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய அரசு இலவசமாக ஏஐ பயிற்சி வழங்குறாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட்டும் நமக்கு தராங்க. ஏஐ பயிற்சியில் யார் யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற மாணவர்கள், வேலை தேடுபவர்கள், பெண்கள், இல்லத்தரசிகள், சிறு தொழில் செய்பவர்கள், ஆசிரியர்கள், கணினி பயிற்சி பெற விரும்புபவர்கள், ஏஐ பற்றி புதிதாக கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் அனைவருமே நம்ம இதை கற்றுக்கலாம். இன்றே நம்ம பதிவு செஞ்சு எப்படி நம்ம அதில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏஐ பயிற்சியில் நம்ம என்னென்னலாம் கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏஐ என்றால் என்ன, சாட்ஜிபிடி மற்றும் ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி படிக்க போகிறோம். ஏஐயின் பயன்பாடுகள், ஏஐயை பொறுப்புடன் பயன்படுத்துவது எப்படி, வேலை மற்றும் தொழிலில் ஏஐ எப்படி பயன்படுது, எதிர்காலத்தில் ஏஐனுடைய முக்கியத்துவம், இது எல்லாத்தையுமே நம்ம படிக்க போகிறோம். இந்த கோர்ஸுடைய பேர் பார்த்திங்கன்னா YUVA, ஏஐ ஃபார் ஆல் அப்படின்றது தான் கோர்ஸு. இது எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம படிக்க போகிறோம்னாக்கா, ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் ஹப் அந்த பிளாட்ஃபார்மில் தான் படிக்க போகிறோம். ஆன்லைன் மூலம் வீட்டில இருந்தே நம்ம படிக்கலாம். பயிற்சி முடிஞ்ச உடனே சான்றிதழ் பெறலாம். உங்கள் நேரத்திற்கு ஏற்றவாறு நம்ம கற்றுக்கொள்ளலாம். எதிர்கால வேலை வாய்ப்பில் ஒரு கூடுதல் திறனா இது இருக்கும். இப்போ ஏஐ பயிற்சி எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்றத பார்க்கலாமா? இது ஒரு 4.5 மணி நேரம் நமக்கு கோர்ஸு. skillindia.gov.in/home அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் இது இருக்குங்கல்ல, லேர்னர் பார்ட்டிசிபெண்ட், இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் நம்பர் கேட்குறாங்க, ஃபோன் நம்பரும் கொடுக்கணும், இமெயில் ஐடியும் கொடுக்கணும். நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. உங்களுடைய ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கனெக்ட் ஆகி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஏன்னா ஆதார் கார்டுக்கு ஓடிபி நம்பர், ஆதார் கார்டில் இருக்கிற நம்பருக்கு ஓடிபி நம்பர் அனுப்புவாங்க. அந்த ஓடிபி நம்பரை இதில் என்ட்ரி பண்ணாதான் உள்ளார போகும் அப்படின்ற ஸ்டெப் இருக்குது இதில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறோம். இதை அக்ரி பண்ணிக்கிறோம். ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி மெசேஜ் வரும். இப்போ என்டர் ரிசீவ் கோட், இப்போ நம்பருக்கு ஃபோன் நம்பர் வச்சுருந்தாக்கா அதுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். மெயிலுக்கும் நமக்கு ஓடிபி மெசேஜ் வரும். நம்ம மெயிலில் எடுத்துக்கிறேன். பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஆதார் கார்டுடைய நம்பர் நம்ம கொடுக்குறோம். கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் கார்டில் இருக்கிற நம்பருக்கு ஓடிபி அனுப்புவாங்க. அந்த நம்பரை நம்ம இந்த ஸ்க்ரீனில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகி இப்போ இந்த ஸ்க்ரீன் தான் நிற்கும். YUVA அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாக்கா இப்போ அந்த கோர்சஸ் மட்டும் வருது. இப்போ YUVA ஏஐ ஃபார் ஆல், இது தமிழ்லேயே நம்ம இதை படிச்சுக்கலாம். இது பஞ்சாபி வேறு லாங்குவேஜஸில் இருக்குது. நமக்கு தமிழ் தான் தேவை. அதனால் இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு போகிறோம். இதனுடைய ட்ரைனிங் பார்ட்னர் யார், என்ன லாங்குவேஜில் படிக்கிறோம், சர்டிஃபிகேஷன் டைப் எப்படி இருக்குது, அசைன்மெண்ட் மாடல் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 கிளாஸஸ் இருக்குது. இந்த 8 கிளாஸஸுமே நம்ம படிக்கணும். இப்போ ரெஸ்யூம் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம். இந்த 8 கிளாஸஸுமே நம்ம ஃபுல்லாகவே முடிக்கணும். முடிச்சாக்கா இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ் த கோர்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வர முடியும் நம்ம பண்ணணும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோஸ் தான். நம்ம வீடியோஸை பார்த்தாலே போதும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது. நம்ம ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணி ஃபுல்லாக நம்ம படிக்கணும். அவங்க நடத்துறத நம்ம தமிழ்லேயே தான் நடத்துவாங்க. அதை நம்ம ஃபுல்லாகவே லிசன் பண்ணாலே போதும். இதை நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம், நம்ம அடுத்தடுத்த வீடியோ போயிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த தப்பை மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. வீடியோஸை ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறப்ப தான் நமக்கு இங்கே 100% கம்ப்ளீட்டட் இருக்குதுல்ல, அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டாக நமக்கு அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும். நான் என்ன செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு நான் வீடியோஸ் எதுவுமே பார்க்காம ஸ்கிப் பண்ணி ஃபைனலாக சர்டிஃபிகேட் மட்டும் கிடைக்குமான்னு போய் பார்த்தேன்.
பட் அது மாதிரி கிடைக்கவே இல்லை. 63% தான் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. அப்போ ஃபைனலாக எனக்கு மறுபடியும் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி ஃபுல்லாக லிசன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இங்கே 100% கம்ப்ளீட்டட்னே வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு சர்டிஃபிகேட்டே ரிஜிஸ்டர் ஆச்சு. அப்புறம் என்ன செய்யணும், நம்ம இது மாதிரி வீடியோஸை ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்கே நமக்கு கிரெடிட் பாயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். 100% நமக்கு வரணும். ஒன்று முடிச்ச உடனே நம்ம நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தாலே போதும். அடுத்தடுத்த ஸ்க்ரீனுக்குரிய இப்போ கொஷின்ஸ்லாம் வந்துடும். இப்போ இந்த கொஷினுக்குரிய ஆன்சர்ஸை நம்ம தப்பாக கூட மாற்றி பண்ணலாம். இது மாதிரி மாற்றி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு எரர் சொல்லும். நம்ம அதுக்கப்புறம் கரெக்டான ஆன்சரை கிளிக் பண்ணிட்டு நம்ம சப்மிட் பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால் நீங்கள் ஐயோ தப்பாக கிளிக் பண்ணிட்டா என்ன ஆகும், மார்க் ஏதாவது குறையுமா, அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லை. இதை பொறுத்த முடியும் உங்களுக்கு அந்த ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் இதனுடைய கான்செப்டாகவே இருக்குது. இப்போ இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்லே தான் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் படிச்சுட்டு நம்ம ஆன்சர்ஸ் கிளிக் பண்ணாலே போதும். நமக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை கிளிக் பண்ணி பார்ப்போம். தப்பாக இருந்தாக்கா கரெக்ஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி ஒன்று ஒன்றா முடிச்சுட்ட உடனே ஃபைனலாக நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறோம். ஒரு ஸ்டெப் முடிஞ்ச உடனே கங்க்ராச்சுலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ் த கோர்ஸ்ன்னு வரும். இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இங்கே க்ரீன் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ வியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆனால் டக்குன்னு வர மாட்டேது இந்த ஸ்க்ரீனு. கொஞ்சம் ரொம்ப நேரம் சுற்றி இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே இலவசமாகவே இருக்குது. ஏஐ என்றால் என்ன, இது நம்ம இந்த சர்டிஃபிகேட்டுக்காக தான் நம்ம படிக்கணும்னே அவசியம் இல்லை. நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ஏஐ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நான் இந்த கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி போகிறேன்னாக்கா எனக்கு எல்லாத்துக்குமே அந்த ஏஐ தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒரு ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனில் டிசைன் எதுவுமே நான் பண்ணலை. ஜஸ்ட்டு எனக்கு இது மாதிரி ஒரு தம்ப்நெயில் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். உடனே எனக்கு ChatGPT இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துச்சு. ChatGPTன்றது ஒரு ஏஐ தான். அப்போ ஒரு யூடியூப் சேனல் நான் வெற்றிகரமாக நடத்தணும் அப்படின்றதுக்கே ChatGPT அண்டு ஏஐ மாடல் இல்லாமல் என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. அந்த அளவுக்கு எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே அது கொடுத்துருது. அது கொடுக்கறதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு கண்டென்ட்லாம் வச்சு என்னால் வீடியோஸும் போட முடியுது. ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு எப்படி நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும், இப்போ நார்மலாக வாயால் நம்ம கேட்குறப்ப ஏஐ நமக்கு ஆன்சர் கொடுக்கும். இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே விளக்கமாக டீட்டெயிலாக கேள்வி கேட்கணும் அதுக்கிட்ட. ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி டீட்டெயில் சொல்லி நம்ம கேள்வி கேட்குறோமோ அது மாதிரி நம்ம டீட்டெயில்டாக கேட்டோம்னாக்கா நமக்கு தேவையான ஆன்சரை அது பர்ஃபெக்டாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கேட்குறப்ப எனக்கு இப்படி தான் வந்தது. நான் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக கேட்டேன், எனக்கு மோடிஜி வேணும் வித் ஃப்ளாகோட வேணும் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு இது மாடல் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சாரோடைய ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். உடனே விஜய் சார் மாற்றி கொடுத்தது. அப்போ இது மாதிரி எனக்கு தேவையான தம்ப்நெயில் டிசைன் நான் உட்காந்து கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை பாருங்கள். இப்போ இதில் நான் ஃபோட்டோஷாப்பில் இதை ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஒர்க் பண்ணணும், இந்த டிசைன் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு ஒரு நாள் ஆகிடும். ஃபுல் இந்த அளவுக்கு எஃபெக்ட்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு 1 டே கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இப்போ ஏஐ இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக இப்படின்றதுக்குள்ளார எனக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் கூட பாருங்கள், நான் ஜஸ்ட்டு இவங்க கிட்ட ஏஐ கிட்ட தான் கேட்டேன், எனக்கு இது மாதிரி ப்ராம்ப்ட் நோட்டீஸாக கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ நோட்டீஸாக டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தது. இப்போ எந்த அளவுக்கு ரெடி பண்ணி அழகாக கொடுக்குதுன்றதை பாருங்களா. இதில் என்ன எனக்கு ஒரு மிஸ்டேக்ஸ் கொடுத்துக்குதுனாக்கா ஃபோன் நம்பர் அதுவாகவே கொடுத்துக்குது. இந்த ஃபோன் நம்பர் என்னுடைய ஃபோன் நம்பர் கிடையாது. அதனால தான் இதை காட்டுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. நான் ஃபோன் நம்பரை கொடுத்து எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாக்கா எனக்கு கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கும். அப்போ இதெல்லாமே ஏஐக்கு நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நீங்கள் அதை மாதிரி ஏஐ பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் கற்றுக்கலாம், இலவசமாகவே கற்றுக்குன்னு உங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்துங்க. வீட்டில் இருந்தே பெண்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சாக்கா யூடியூப் சேனல் நடத்துறதுன்றது ரொம்ப ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்குது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த சேனல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே. வணக்கம்.